நேற்று நான் சொல்லியிருந்தேங்க கருவாட்டு பொரி தயார் பண்ணி இப்போ கட்ட போகிறேன் அப்படின்னு. எதுக்காகனா இங்கே பாருங்களேன், இந்த கொத்து பீக்க வந்தது. இதில் பழையின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த கொடி ரகங்களில் வர காய்கள் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கனால அதுக்குள்ளே போய் அந்த பழை வந்து போய் முட்டை போட்டுருங்க. முட்டை போட்டு அப்படியே பெருசாகி அப்படியே புழுவாக வச்சு அந்த காயை வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிடும். இந்த மாதிரி ஏற்கனவே பாவக்காயில் 1 2 ஆச்சு. சரியாயிடும்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா இதுலேயும் வருது. இதெல்லாம் நம்ம ஈல்டு எடுத்தே ஆகணும். நிறைய காய்கள் வைக்குது. அப்படிங்கும்போது அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுன்ட்டு கருவாட்டு பொரி செஞ்சுருக்குங்க. கருவாட்டு பொரினா என்னென்னா, சும்மா ஒரு பழைய வாட்டர் கேன் எடுத்து அதில் பாதி அளவு தண்ணி நப்பிக்கிட்டேன். அதில் கருவாட்டுடைய தலைகள், கருவாடு அதெல்லாம் ஒரு 4 5 பிச்சு சின்ன சின்ன பீஸாக போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, மேலாக ஒரு 4 5 ஓட்டைகள் போட்டுவிட்டேங்க. கம்பி சூடு பண்ணி ஓட்டை போட்டு மூடி போட்டு இதில் கட்டி விட்டேன். இதில் என்ன ஆகுனா, இந்த பழையின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து இந்த கருவாட்டுடைய வாசத்துக்கு இதுக்குள்ளே நுழைஞ்சிருங்க. இந்த ஓட்டைக்குள்ளே நுழைஞ்சது வெளியேற தெரியாது அதுக்கு. அதனால் என்ன ஆகுனா, இதுக்குள்ளே விழுந்துருங்க. இந்த பழையெல்லாம் இதில் விழுந்துடும். அப்போ வந்து நம்ம அது ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் இந்த கருவாட்டு பொரியை ஒரு வாரத்துக்கு ஒருக்கா 10 நாளைக்கு ஒருக்கா இந்த தண்ணியை எடுத்து மாற்றிடணுங்க. இல்லைன்னா இந்த ஸ்மெல் வந்து நம்மளாலேயே தாங்க முடியாது. இந்த ஸ்மெல்லுக்கு தான் இந்த பழைய உள்ளே வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே அதை நம்மளாலே தாங்க முடியாது. அதனால் எடுத்துகிட்டு மறுபடியும் ரிமூவ் பண்ணி மாற்றிடலாங்க. இந்த கொடி ரகங்கள்லாம் காய்க்கிற வரைக்குமே அந்த மாதிரி பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மாடி தோட்டத்துக்கெலாம் வந்து 1 2 வச்சா போதுங்க. ரொம்ப அதிகம் தேவையில்லை. கொடி ரகங்கள் இருக்கிற இடங்களில் ஒரு 2 கட்டி விட்டிங்கன்னா போதும். அந்த பழைய தொல்லை இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க.